கோவில் பூசாரி எப்படி இருக்கணும்? காமம், பொருள், ஆடம்பரம் இதுக்கு மயங்காமல் இருக்கணும். நீங்கள் கோயிலில் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு பிரசாதத்தை கொடுக்கும்போதோ இல்லைன்னா இந்த திருநீர் பூசும்போதோ நாமம் பூசும்போதோ வரும் பக்தர்கள் நகை அணிஞ்சிக்கிட்டு பட்டு புடவை கட்டிட்டு வேஷ்டி வேஷ்டி கட்டிட்டு வரலாம். நீங்கள் அதை பார்த்துட்டு நம்ம ஏங்கி நம்மளும் இப்படி பண்ணலாமே அப்படின்ட்டு நீங்கள் அதில் மயங்கிடக்கூடாது. பெரிய இன்பமே தினமும் சாமிக்கு பூஜை பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு நகை அணிகிறத விட இந்த ருத்ராட்சம் அணிச்சிட்டு கோயிலில் அப்படி நடக்கிறது தான் பெருமையே. நிம்மதி இல்லாமல் சுற்றிட்டுருங்க ஏகப்பட்ட பேர். நீங்கள் இந்த சக மனிதர்களோட வாழ்க்கையில் பிணங்கி இருக்காமல் தனித்துவமாக இருந்து செயல்படணும். நோய் வந்தாலோ மருத்துவ செலவுக்கு நான் யார்கிட்ட கையேந்த அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் ஒரு தியாக உணர்வோடு வாழ்ந்தாச்சுன்னா உங்களுக்கு நோயே வராது, மருத்துவ செலவும் வராது. அந்த இறைவனே துணை இருப்பார். நீங்கள் இதெல்லாம் மறந்து சக மனிதர்கள் மாதிரி ஆடம்பரத்துக்கு ஏங்கினீங்கன்னா எல்லாமே சக மனிதருக்கு வர்ற மாதிரியே உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துடும். ஸோ கோயில் பூசாரிங்கிறவன் கடவுளோட முதல் பக்தன். அதுக்கு எப்படி இருக்கணும், ஒரு பக்தன் கடவுளோட பக்தன் எப்படி இருக்கணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க எப்படி இருக்கணுன்ட்டு.